لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل الله فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في القران العظيم والفرقان المجيد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي رب يسر ولا تعسر ان اريد الاصلاح ما استطعت وما توفيقي الا بالله عليه توكلت واليه انيب. قال تعالى يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون. وقال تعالى في آية أخرى يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. قال تعالى في آية أخرى يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أيها الإخوان والأخوات أوصيكم وإياي بتقوى الله. அளவிலா கருணையாளர் நிகரில்லா பெரியவர் அல்லாஹ் பேரை கொண்டாடும் செய்கிறேன். அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய வழிமுறையை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபீன்கள் தபா தாபீன்கள் ஐமாக்கள் இன்னும் அல்லாஹ்வின் இல்லத்தில் அவர் நபியின் கடமையாக்கியுள்ள ஜுமாவின் தொழுகையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் காண்பித்த வழிமுறை பிரகாரம் ஜுமாவுக்கு உரிய நேரத்தில் இங்கே ஒன்று கூடியிருக்கின்ற நம் அனைவரும் மீது பல ரஹ்மான் அல்லாஹ்வின் கருணையின் கிருபையை நிறைவேற்றிருக்கிற பிரார்த்தனையோடு இந்த ஜுமாவை முதல் வழி ஆரம்பிச்சது. அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, சகோதரிகளை தாய்மார்களே, நாம் இந்த உலகில் வெற்றி பெறுவதற்கு அல்லாஹ் நமக்கு பல்வேறு விதமான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தந்திருக்கிறார். இந்த உலகில் நாம் செய்யக்கூடிய அமல்களின் மூலமாக அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற வேண்டும், அதன் மூலம் மறுமையை வெற்றி அடைய வேண்டும் என்கிற மகத்தான ஒரு இலக்கோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய அமல்கள் நமக்கு முழுமையான வெற்றியை ஈட்டித் தரக்கூடியதாக இல்லாவிட்டால் கூட அதை அடைந்து கொள்வதற்கான பல்வேறு விதமான நன்மைகளை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறார். அதற்கான வழிகாட்டுதலை அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்து காட்டியிருக்கிறார். அந்த அடிப்படையில் நாம் அதிக பிறரிடத்தை எதிர்பார்க்கின்ற ஒன்று நமக்காக அவர்கள் துஆ செய்ய வேண்டும் என்பது. அப்படி நமக்காக துஆ செய்கின்ற பல படைப்புகளை அல்லாஹ் உலகத்தில் ஏற்படுத்தி இருக்கிறான் என்பது நாம் அறிந்திருக்கின்ற ஒரு உண்மை. அதில் ஒரு சிறப்பான ஒரு துஆ அல்லாஹ்வின் தூதருடைய துஆ. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தினருக்காக வேண்டி பல்வேறு விதமான துஆக்களை செய்திருக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதருடைய துஆ எனக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? இன்னைக்கு நம்முடைய சமுதாயத்தில் ஒரு வழக்கம் ஒன்று இருந்து கொண்டு திருமணம் அழைப்பதில் அடிக்கப்படுகிறது. பத்திரிகை சொல்லுவாங்க, திருமண பத்திரிகை இன்விடேஷன், அதை அடிக்கும் போது என்ன செய்வாங்க? அதுல எழுதுவாங்க எப்படி மாற்று மருத்துவர்கள் சுப முகூர்த்தம், நல்ல நேரம், கெட்ட நேரம் எல்லாம் சொல்லிட்டு அதெல்லாம் அடிச்சுவாங்க, முபாரக்கான வேலை. அதுதான் இவங்க நினைச்சாங்க அப்படியே தமிழ் நம்ம மொழியில அப்படியே மொழிபெயர்த்து இருக்காங்க. என்னது முபாரக்கான வேலை நடக்கும் அப்படின்னு. அதே அந்த வாசகத்தில் இன்னொரு கூட சேர்ப்பாங்க, அல்லாஹ்வின் தூதருடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ பரக்கத்தான் என்று சொல்லுவாங்க. அப்படியே அர்த்தம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கல்யாணத்துக்காக துஆ செஞ்சாங்க அர்த்தம். புரியுதா? அல்லது அந்த ஆணும் பெண்ணும் திருமணம் செய்வதற்காக அல்லாஹ்வின் தூதர் துஆ கேட்டாங்க என்று அர்த்தமாகும். அவங்க துஆ ரசூலுல்லாஹ் செஞ்சிருக்காங்க கேட்டா அப்படி இல்ல. ரசூலுல்லாஹ் அவர்களுடைய துஆ எப்படி இருக்குன்னு சொன்னா அர்ஜு அன் அகூன அக்ஸர தாபியின் உம்மத்தி, என்னுடைய உம்மத்தினர்களாக நினைச்சோம் மறுமை நாளில் அதிகமானவர்களை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆதரிக்கிறேன். அது ஒரு துஆவாக எடுத்துக்கொள்ளலாம். அதன் அடிப்படையில் இந்த சமுதாயம் பெருக வேண்டும் என்பதை அல்லாஹ்வின் தூதர் விரும்பி இருக்கிறார்கள், எதிர்பார்த்திருக்கிறார்கள் என்று சொல்ல முடியுமே தவிர ஆனா என்ன செய்ய முடியாது. ஒவ்வொரு திருமணத்திலும் அந்த திருமண தம்பதிகளுக்காண்டி அல்லது திருமணம் நடப்பதற்காண்டி இன்னாருக்கும் திருமணம் நடப்பதற்காண்டி அல்லாஹ்வின் தூதர் ஒரு துஆ செய்தார்கள் என்று கேட்டால் அப்படி ஒரு துஆவை ரசூலுல்லாஹ் செய்யவில்லை. அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய துஆக்கள் என்ன அப்படின்னு கேட்டா ஏராளமான துஆக்கள் இந்த சமுதாயத்திற்காண்டி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்திருக்கிறார்கள். சில சந்தர்ப்பங்களில் ஒரு சில அமல்களை அல்லாஹ்வின் தூதர் கற்றுத்தந்து விட்டு இதை செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹ்வுடைய கருணை உண்டாகட்டும், ரஹ்மத் உண்டாகட்டும் என்று பிரார்த்தித்திருக்கிறார்கள். வேறு சில அமல்களை சொல்லுகிற போது
இதை செய்கின்றவர்களுக்கு அல்லாஹ்வுடைய மன்னிப்பு கிடைக்கட்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இன்னும் சில பேருக்கு அல்லாஹ் தஆலா பரக்கத் செய்யட்டும், அவருடைய வாழ்வில் அபிவிருத்தி உண்டாகட்டும் என்கிற பிரார்த்தனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிருக்கிறாங்க. அதே போன்று அவர்களுக்கு நேர்வழி கிடைக்கட்டும் என்கிற அடிப்படையில் சில அமல்களை செய்யக்கூடியவர்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில துஆக்களை கற்றுத் தந்திருக்கிறார்கள். அந்த துஆக்களை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த துஆக்களை நாம் அடைய வேண்டும் என்று சொன்னால் எந்த அமலை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் செய்ய வேண்டும் என்று சொன்னார்களோ, எந்த அமலுக்காக அந்த துஆவை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறப்பாக சொல்லி காட்டினார்களோ அந்த அமலை நாம் கடைபிடித்தால் நமக்கு என்ன கிடைக்கும்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கிடைக்கும். நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவை பெறுகின்றவர்களாக இருப்போம் என்பதுதான் அதனுடைய பொருள். அந்த அடிப்படையில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய சில அமல்களை இன்றைக்கு நாம் என்ன பார்க்க இருக்கிறோம். முதலாவது அஸ்ர் தொழுகைக்கு முன்பதாக 4 ரக்காத் தொழுது. அஸ்ருடைய தொழுகை இருக்கியா, ஃபர்தான தொழுகை, அதற்கு முன்னதாக 4 ரக்காத் தொழுது. நஃபிலான தொழுகை, உபரியான தொழுது. இந்த தொழுகையை பொறுத்தவரை இதுல அறிஞர்களுக்கு மத்தியில் இருக்கு, இது சுன்னத்தல்ல என்பதை எல்லோருமே ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ரவாத்திபு சுன்னத் என்று சொல்லக்கூடிய அன்றாட ஒரு முஸ்லிம் கடைபிடிக்க வேண்டிய அந்த சுன்னத்தான தொழுகைக்கு இடம்பெறாது. ஆனால் இது ஒரு முஸ்தஹப்பான தொழுகை, விரும்பத்தக்க தொழுகை என்கிற அடிப்படையில் பல அறிஞர்கள் எழுதியிருக்கிறாங்க. இந்த 4 ரக்காத்தை தொழுவதை அறிவுறுத்தி இருக்கிறார்கள். அவருடைய அறிவிப்பின் விஷயத்திலும் சில அறிஞர்களுக்கு வெளிய வாத பிரதிவாதங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. இது பலம் பலவீனம் என்கிற அடிப்படையில் சில அறிஞர்கள் இதை விவாதித்து இருக்கிறார்கள். ஆனால் பெரும்பான்மை அறிஞர்கள் இந்த ஹதீஸை சஹீஹ் இருக்கிறார்கள். அல்பானி உட்பட, இப்னு பாஸ் உட்பட பல அறிஞர்கள் எழுதியிருக்கிறாங்க. சமகாலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பல்வேறு முஹத்திஸ்கள், அதே போன்று கடந்த காலங்களில் வாழ்ந்திருக்கின்ற பல்வேறு ஹதீஸ் துறை அறிஞர்கள் இந்த ஹதீஸை சஹீஹ் இருக்கிறார்கள் என்கிற அடிப்படையில் தான் இதை எழுதுகிறோம். அல்லாஹ்வினுடைய துஆவை பெற்றுத் தருகின்ற ஒரு அமல் என்பதை சொல்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரஹிமல்லாஹு இம்ரான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அசருக்கு முன்னால் 4 ரக்காத் தொழுகின்ற ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா கருணை புரியட்டும், அல்லாஹ்வுடைய கருணை அந்த மனிதன் மீது உண்டாகட்டும் என்று நினைச்சாங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்படிப்பட்ட ஒரு அருள் நிறைந்த ஒரு ஸலாத்தாக தொழுகையாக அந்த தொழுகை இருக்கிற காரணத்தினால அதை யார் செய்கிறார்களோ அவருக்கு அல்லாஹ்வினுடைய துஆ கிடைக்கும். அதுதான் அவருடைய பொருள். அதன் அடிப்படையில் இரண்டாவதாக ஒரு இமாமத் செய்கிறார், சமூகத்திற்கு வழிநடத்துகின்ற இமாமாக இருக்கிறார். அப்படிப்பட்ட இமாம்களுக்கு அல்லாஹ்வினுடைய பிரார்த்தனை இருந்து கொண்டிருக்கிறது. எந்த இமாமுக்கு யார் மக்களை நல்வழியின் பக்கம் அழைக்க வேண்டும் என்ற ஆசையோடு சத்தியத்தை மக்களுக்கு எடுத்து சொல்லி நேர்வழியின் பக்கம் மக்களை அழைத்துக் கொண்டு இந்த பணியை நான் செய்வதன் மூலமா எனக்கு அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்கும், வறுமை ஈடேற்றம் கிடைக்கும் என்கிற உறுதியான நம்பிக்கையோடு இந்த பணியை செய்கிறார்களோ அப்படிப்பட்ட இமாம்களுக்கு அல்லாஹ்வுடைய பிரார்த்தனை இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்றுதான் ஒவ்வொரு நாளும் 5 நேரம் தொழுகைக்காக வேண்டி மக்களை அழைக்கின்ற முஅத்தினா இருந்து கொண்டிருக்கிறவர்கள் சில முஅத்தினுடைய பணியாற்றுகிறார்கள். அந்த முஅத்தினுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் இமாமு பாமின் வல் முஅத்தின் முஅத்தமர். இமாம் என்பவர் பொறுப்பு சாட்டப்பட்டவர், பொறுப்புக்குரியவர். வல் முஅத்தின் முஅத்தமர், முஅத்தின் அதான் சொல்லக்கூடியவர், அமானியம் ஒப்படைக்கப்பட்டவர். அல்லாஹும்ம அர்ஷித் முஅய்மத வக்ஃபில் முஅத்தினீன். யா அல்லாஹ், என்னுடைய சமுதாயத்தில் இருக்கின்ற இமாம்களுக்கு நீ நேர்வழி காட்டு, அவர்களை நீ நேரான வழியில் நிலைத்திருக்க செய் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இமாம்களுக்காக துஆ செஞ்சாங்க. அதோடு என்ன செஞ்சாங்க, வக்ஃபில் முஅத்தினீன், முஅத்தின்களுக்கு நீ மன்னிப்பு வழங்கு. ஏன்னா இது ஒரு மகத்தான பணி. 2 பணியே மகத்தான ஒரு பொறுப்பு, அமானிதம். இமாமை பொறுத்தவரையில் இங்கே தொழுகின்ற அத்தனை தொழுகையாளருடைய தொழுகைக்கு அவர் பொறுப்பேற்றிருக்கிறார். அந்த மக்களை வழிநடத்துவதற்கு அவர் பொறுப்பேற்றிருக்கிறார். எனவே அவர் அதை சரியா செய்யும் போது அதற்குரிய கூலி அவருக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அப்ப அதனால அவர் சரியா செஞ்சாதான் இந்த மக்கள் எல்லாம் என்ன செய்வாங்க, அந்த அமல்களை சரியா செய்வார்கள் என்கிற அடிப்படையில் தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, யா அல்லாஹ், இமாம்களுக்கு நீ என்ன செய், நேர்வழியை காட்டு. அடுத்ததாக என்ன செய்றாங்க சொல்லுவார்கள், முஅத்தின் அவரை பொறுத்தவரை அவரிடத்தில் தொழுகை நேரங்கள், நோம்புடைய காலக்கூடிய நேரங்கள் எல்லாம் அவரிடத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. அவர்தான் அதை என்ன செய்றாங்க, வேண்டிக் கொண்டிருக்கிறார். அவர் அதான் சொன்னா நம்ம என்ன செய்ய போறோம், நோம்பு வைக்க போறோம். அவர் அதான் சொன்னா நம்ம நோம்பு திறக்க போறோம். அதே மாதிரி நம்ம என்ன செய்றோம், தொழுகை வக்துகள், ஃபஜ்ருடைய நேரமா, லுஹருடைய நேரமா, அஸ்ருடைய நேரமா, மக்ரிபுடைய நேரமா, எல்லா நேரத்திலும் யாரை ஃபாலோ பண்றோம், முஅத்தினை தான் ஃபாலோ பண்றோம்.
அப்ப அந்த வாக்கியம் என்னது? இப்படிப்பட்ட ஒரு அமானிதம் ஒப்படைக்கப்பட்டவராக இருக்கிறார். எனவே அந்த நேரத்தை சரியான முறையில் பேண வேண்டும். ஆனால் அதே நேரத்தில் மனிதன் என்கிற காரணத்தினால அவரிடத்தில் சில நேரங்களில் சில பலவீனங்கள் ஏற்படலாம். அப்படி ஏற்படுறதுனால அவர் குற்றவாளியாக கேட்டால் அதற்காக இந்த செஞ்சாங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹும்ம இக்ஃபிரில் முஅத்தினீன், யா அல்லாஹ் என்னுடைய சமுதாயத்தில் இருக்கின்ற முஅத்தின்களுக்கு நீ மன்னிப்பை வழங்கு என்று பிரார்த்தித்து விட்டார்கள். சுப்ஹானல்லாஹ். அவங்களா யாரு? அல்லாஹ்வினுடைய பிரார்த்தனையை பெற்றவர்கள். அல்லாஹ்வின் தூதர் அவர்களுக்காக அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடி விட்டார்கள். சுப்ஹானல்லாஹ். மகத்தான வாக்கியம் இது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளை வருகையில முஅத்தின்கள் யார் என்று சொன்னால் அத்தோலி நாஸ் ஆனாக்கா, நாளை வருகையில் மிக உயர்ந்த கருத்துடையவர்களாக அவர்கள் வருவார்கள். அது அவர்களுக்கான சிறப்பு அங்கீகாரம். எல்லாரும் என்ன செய்வாங்க? சிரமத்திலும் கஷ்டத்திலும் அகப்பட்டு கொண்டிருக்கிற நேரத்தில் அவங்க மட்டும் என்ன செய்வாங்க? தாய் உயர்த்தி கொண்டு நிற்பார்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. முஅத்தின்களுக்கான சிறப்பை சொன்னார்கள். அந்த அடிப்படையில் அந்த முஅத்தின்களுக்கு ஏற்படுகின்ற தவறுகளுக்கு அல்லாஹ்வின் தூதர் அவர்களுக்காக பிரார்த்தித்திருக்கிறார்கள். அவர்களுக்காக பாவ மன்னிப்பு தேடி இருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். மூன்றாவதாக ஹஜ்ஜை நிறைவேற்றுகிறது என்று சொன்னால் அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றுகின்றவர்களுக்காக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தித்திருக்கிறார்கள். அவர்கள் அல்லாஹ்வின் தூதரிடமிருந்து பிரார்த்தனை பெற்று அதன் மூலம் அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெறக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு சிறப்பு அவர்களுக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹும்ம இக்ஃபிரில் ஹாஜ், யா அல்லாஹ் ஹாஜ்களை நீ மன்னித்து விடு. ஹஜ் செய்கின்றவர்கள் அல்லாஹ்விடத்திலே அந்த ஹஜ்ஜை பரிபூர்ணமான முறையில் அதை நிறைவேற்றி விட்டார் என்று சொன்னால் அவருக்கு மன்னிப்பு உறுதி. ஏன் இதை குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு விதமான ஹதீஸ்களை நமக்கு சொல்லி காட்டி இருக்கிறார்கள். ஹஜ் செய்வதில் சிறப்பு என்ன? ஹஜ்ஜை ஒருவர் மக்பூலான ஹஜ்ஜா மக்ரூரான ஹஜ்ஜா அவருடைய ஹஜ் அமைந்து விட்டது என்று சொன்னால் அவர் அங்கிருந்து திரும்பி வருகிற போது எப்படி வருகிறார்? கையோமி வலதுக்கு உம்முஹு, அவருடைய தாய் அவரை பெற்றெடுத்த அந்த நாளில் எப்படி அவர் எந்த பாவமற்றவராக இருந்தாரோ கணக்கமற்றவராக இருந்தாரோ அது போன்ற ஒரு நிலை அவர் ஹஜ்ஜிலிருந்து இருக்கிறாங்க திரும்பி வருகிறார் என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதே அடிப்படையில இன்னொரு நபருக்கும் இந்த சிறப்பு இருந்து கொண்டிருக்கிறது. அதற்கு யார் என்று சொன்னால் ஹாஜிகள் யாருக்காக மன்னிப்பை வேண்டுகிறார்களோ அவர் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் ஹாஜிகளுக்கு மன்னிப்பை கொடு என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தார்கள். ஹாஜிகள் யாரு? அல்லாஹ்வினுடைய பிரார்த்தனைக்குரியவர்கள். அடுத்ததாக என்ன செய்றாங்க? அதே அந்த சிறப்பை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருக்கு கொடுக்கறாங்க? ஹாஜிகள் யாருக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே பாவமன்னிப்பு தேடுகிறாங்க அந்த மக்களுக்கு அந்த சிறப்பை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க, வலிமன் இஸ்தக்ஃபர லஹுல் ஹாஜ், அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்றாங்க, யாருக்காக வேண்டி ஹாஜிகள் பாவமன்னிப்பு தேடினார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வை நீ மன்னிப்பு வழங்கு. அதனால நம்ம ஒரு வழக்கத்தை கடைபிடிக்கிறோம். என்ன? ஹஜ் செய்ய செல்லுகிற மக்களிடத்துல எங்களுக்காக நீங்கள் என்ன செய்ய? அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்ய. அதே மாதிரி ஹஜ்ஜை முடித்து வந்தாலும் அவரிடத்தில் இதை கேட்கலாம். எங்களுக்காக நீங்க செய்ய அல்லாஹ்விடத்துல பாவமன்னிப்பு தேடுங்கள், பிரார்த்தனை செய்யுங்கள் என்று கேட்கலாம். அப்படி கேட்பது இந்த ஹதீஸின் அடிப்படையில் நமக்கு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அமலாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்படி ஒரு வேளை அவர்கள் பிரார்த்தித்தார்கள் என்று சொன்னால் அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையினால் நமக்கு என்ன வாக்கியம் கிடைக்கிறது என்று கேட்டால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்காண்டி அல்லாஹ்விடத்திலே விடைவெடுக்க கேடிய பாவமன்னிப்பு கேடிய அந்த துஆவுக்குரியவர்களாக மாறுகிறோம். சுப்ஹானல்லாஹ். ஒரு மகத்தான வாக்கியம். என்றால் ஹஜ்ஜை பொறுத்தவரை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை குறித்து சொல்கிற போது தாபீன் பைன் ஹஜ் வல் உம்ரா, ஹஜ்ஜை உம்ராவை ஒன்றுக்கு பின் ஒன்று தொடர்ச்சியாக செய்யுங்கள். ஃபைன்னஹா யன்ஃபியானில் ஃபக்ர, என்றால் அது எல்ஃபியானில் ஃபக்ர வல் துரூப, பாவங்களையும் ஏழ்மையையும் அது அகற்றிவிடும். எப்படி என்று சொன்னால் எப்படி இரும்பில் இருக்கின்ற அதே போன்று தங்கத்திலும் வெள்ளியிலும் இருந்து கொண்டிருக்கின்ற அழுக்கை துருவை நெருப்பு எப்படி அதை போக்கி விடுகிறதோ அதுபோன்று என்ன செய்கிறது? இந்த ஹஜ்ஜை உம்ராவை ஒன்றன் பின் ஒன்றாக செய்வது என்பது நமக்கு நம்முடைய பாவங்களை போக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது, வறுமையை நீக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வலைஸலில் ஹஜ்ஜத்தில் மப்ரூரா, எந்த ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ் அதாவது நன்மைக்குரிய அந்த ஹஜ்ஜை பொறுத்தவரையில் அதற்கான கூலி சவாபு இல்ல ஜன்னா, அதற்கான கூலி என்ன? சொர்க்கத்தை தவிர வேறு ஒன்று முடியாது. சொர்க்கம் தான் அதற்கான கூலி. ஒரு ஹஜ்ஜை செய்கிறார் என்று சொன்னால் அவருடைய ஹஜ்ஜி ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜா அமைந்து விட்டது என்று சொன்னால் அவருக்கு இவ்வளவு மகத்தான கூலி இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அதற்கு அடுத்தபடியாக நான்காவது ஹஜ் உம்ராவுக்கு செல்லக்கூடியவர்கள் என்ன செய்றாங்க? அங்கே சென்று தன்னுடைய தலைமுடியை கொட்டையடிக்கிறார்கள். ஹஜ் என்கிற இபாதத்தை நிறைவேற்றினாலும் சரி, உம்ரா என்கிற அந்த இபாதத்தை நிறைவேற்றினாலும் சரி, அந்த அமலின் ஒரு அம்சமாக இருந்து கொண்டிருக்கின்ற ஒன்றுதான் தஹ்லீக்,
மொட்டை அடித்தல், முடியை களைதல். இதை பொறுத்தவரை இரண்டு விஷயங்கள் நமக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று மொட்டை அடிக்கிறது, இன்னொன்று முடியை குறைத்துக் கொள்ளுதல். தக்சீர் தஹலீக் என்று அதற்கு சொல்வாங்க. இரண்டுமே அனுமதி. ஆனால் எது சிறந்தது? மொட்டை அடித்தல் சிறந்தது. ஒரு முஸ்லிமை பொறுத்தவரை நமக்கு வழக்கமாக மொட்டை அடிப்பதற்கு அனுமதி இருக்கிற கேட்ட கிடையாது. இன்னைக்கு என்ன செய்ற போயிட்டு மொட்டை போட்டுட்டு வர அப்படின்னு சொல்லி போடலாமா? அப்படி போடுவதற்கு அனுமதி இல்லை. மார்க்கத்தில் இபாதத்திற்கு அடிப்படையில் தான் நாம் மொட்டை போட வேண்டும். அப்படி போடுவதாக இருந்தால் அது ஒரே ஒரு இடத்துல தான் நமக்கு அனுமதி. எது? ஹஜ்ஜுக்கோ உம்ராவுக்கோ செல்கிறது. அதெல்லாம் நமக்கு மொட்டை போடுறது மார்க்கத்தில் நமக்கு அனுமதி இல்லை. அதான் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி போன்றவர்கள் சொன்னாங்க, அது ஒரு வெறுக்கத்தக்க செயல் சொன்னாங்க. எதை? மொட்டை போடுறது. ஏன்னா அது வந்து முஸ்லிமுடைய அடையாளம் இல்லை. ஒரு குறிப்பிட்ட சாரனுடைய அடையாளத்தை சொன்னாங்க. யார் அந்த சாரர்கள்? ஹவாரிஜிகள். ஹவாரிஜியுடைய அடையாளம் என்னன்னு கேட்டா அவங்க என்ன செய்வாங்க? மொட்டை அடித்திருப்பார்கள் என்று சொன்னாங்க. அவர்களை பற்றி ரசூலுல்லாஹி சொன்னாங்க. அது அவருடைய அடையாளம். அப்படி இருக்கிற காரணத்தினால இது ஒரு முஸ்லிம் வழமையாக கடைபிடிக்கக்கூடிய ஒன்று அல்ல. ஆனால் அதே நேரத்தில் ஹஜ்ஜை உம்ராவை நிறைவேற்றுகிறோம் என்று சொன்னால் அந்த இடத்தில் அப்படி சொல்லுவோம் மொட்டை அடிக்க வேண்டும். அப்படி செய்கிறோம் என்று சொன்னால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி உள்ளவர்களுக்கு அவர்கள் பிரார்த்தித்திருக்கிறார்கள். அப்துல்லாஹ் பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹும்ம இர்ஹமில் முஹல்லிகீன், அல்லாஹ்வே யார் மொட்டை அடித்தார்களோ தலையை மடித்துக் கொண்டார்களோ அவர்கள் மீது நீ கருணை புரி, அவர்கள் மீது இரக்கம் காட்டு. அப்போது மக்கள் சொல்கிறார்கள், வன் முகசினை யார் சொல்லா, முடி குறைத்துக் கொண்டவருக்கு யார் சொல்லா, அவங்களுக்கு என்ன கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹி திரும்ப இரண்டாவது முறை சொல்கிறார்கள், அல்லாஹும்ம இர்ஹமில் முஹல்லிகீன், யா அல்லாஹ் மொட்டை அடித்தவர்களுக்கு தலையை மடித்தவர்களுக்கு நீ கருணை காட்ட என்று சொல்றாங்க. இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 முறை இந்த தலையை மடிப்பவர்களுக்காண்டி அல்லாஹ்விடத்திலே கருணை வேண்டி பிரார்த்தித்தார். பிறகு 4வது முறை சொன்னாங்க, என்ன சொன்னாங்க? அல்லாஹும்ம வல் முகஸ்ஸிரீன, யாருக்கு? முகஸ்ஸிரீன்களுக்கும் என்ன சொன்னாங்க? 4வது முறையே அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப அடிப்படையில முதல் 3 இடத்துல யார் இருக்கிறாங்க? தலையை மடித்துக் கொள்ளக்கூடியவர்கள், மொட்டை அடிக்கக்கூடியவர்கள் எங்கே? ஹஜ்ஜில் உம்ராவுக்கு சென்றார்கள். ஏனென்றால் இந்த ஹதீஸ்ல ஹஜ்ஜி உம்ரா என்று சொல்லாமல் பொதுவாக என்ன செய்யப்பட்டிருக்கு? மொட்டை அடிக்கக்கூடியவர்களுக்கும் முடியை குறைத்துக் கொள்ளக்கூடியவர்களுக்குமான நன்மை என்று சொன்ன காரணத்தினால இதை போன்ற ஹதீஸ்களை வல்லுநர்கள் சொன்னார்கள். இது பொதுவானதுதான். எனவே உம்ராவுக்கு சென்றாலும் இந்த சிறப்பு கிடைக்கும், ஹஜ்ஜிக்கு சென்றாலும் கிடைக்கும். இன்னொரு சிறப்பு அம்சம் என்ன சொன்னா, ஒரு கூடுதலான தகவல் என்ன சொன்னா, இந்த செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுதைபியா உடன்படிக்கை, அதாவது உம்ரத் ஹுதைபியா என்று சொல்லக்கூடிய அந்த நேரத்துல தான் சொன்னாங்க. அப்ப அடிப்படையில உம்ராவுக்கும் இது பொருந்தும், ஹஜ்ஜுக்கும் இது பொருந்தும் என்பதை நாம் உறுதியான முறையில் அறிந்து கொள்ளலாம். அதன் அடிப்படையில் இப்படிப்பட்ட அல்லாஹ்வினுடைய பிரார்த்தனை யாருக்கு இருக்கிறது என்று கேட்டால், ஹஜ்ஜை உம்ராவை நிறைவேற்றி அங்கே சென்று இந்த அமலை, இந்த வழிபாடை அல்லாஹ்வின் மார்க்கம் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை நமக்கு அறிவுறுத்தியிருக்கிறார்கள். இதன் மூலம் அல்லாஹ்வினுடைய பிரார்த்தனை எனக்கு கிடைக்கும் என்கிற எதிர்பார்ப்போடு யார் செய்கிறார்களோ அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த நன்மை இருக்கிறது. அடுத்தபடியாக 5வதாக நாம் பார்க்கிற விஷயம், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத்தை பெறக்கூடிய அமல்களுக்கு உண்டு. அதை தேடுகிறவர்களுக்கு அல்லாஹ்வினுடைய பிரார்த்தனை இருந்து கொண்டிருக்கிறது. என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லிகுல்லி நபியின் தஅவத்துன் முஸ்தஜாபா, ஒவ்வொரு நபிக்கும் அல்லாஹ்விடத்திலே பதிலளிக்கப்படுகின்ற பிரார்த்தனை இருந்து கொண்டிருக்கிறது. எல்லா நபிகளுக்கு அல்லாஹ்விடத்திலே அவர்கள் கேட்டால் அல்லாஹ் கொடுக்கின்ற ஒரு பிரத்யேக துஆ இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நான் என்ன செஞ்சேன்? உரீது அன் அஹ்தலி தஅவத்தி ஷஃபாஅத்தி உம்மத்தி ஃபில் ஆখিরা, என்னுடைய அந்த துஆவை மறுமை நாளில் என்னுடைய உம்மத்திற்கு பரிந்துரையாக நான் அதை ஏற்படுத்தி வைத்து விட்டேன், அதை மறைத்து வைத்து விட்டேன். இங்கே உலகத்தில் நினைச்சிட அந்த துஆவை பயன்படுத்தவில்லை. சுப்ஹானல்லாஹ். இன்னொருவர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம் நேசிக்க வேண்டும் என்று சொல்லுவோம் இல்லையா? நம்ம உயிரை அதிகமாக நேசிக்க வேண்டும் என்று சொல்லுவோம் இல்லையா? அது எல்லாம் அதிகமான வேலையா? அதை நம்ம முதல்ல புரிந்து கொண்டிருக்கிறோம். இரண்டாவதாக அதை விட சிறப்பு என்று சொன்னா, இந்த உலகத்திலே வந்த நபிமார்களில் உம்மத்துக்காக வேண்டி மட்டுமே வாழ்ந்தவர் என்று சொன்னார் அந்த அல்லாஹ்வின் தூதர். அல்லாஹ்வின் தூதருக்கு அல்லாஹ்விடத்தில் ஸ்பெஷலான துஆ இருக்கு. அந்த துஆவை கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்தில், யா அல்லாஹ் எனக்கு நீ சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுக்கு கொடுத்த மாதிரி ஆட்சியை கொடு என்று சொன்னா என்ன செஞ்சிருப்பாங்க? அல்லாஹ் உலகத்தில் கொடுத்திருப்பான். உலகத்திலே அவர் என்ன செஞ்சிருப்பாரு? ராஜ வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆட்சியராக இருந்திருப்பார். அதனால்தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தர்ப்பத்தில் சொல்லி காட்டுறாங்க, நீங்க
ஒரு அடிமையா இருக்க வேண்டுமா அல்லது என்னது ராஜாவா இருக்க வேண்டுமா என்ற ஆப்ஷன் அல்லாஹ்விற்கு கொடுக்கப்படும் போது சொல்றாங்க பல் அப்துல் யாரு அவர் என்ன செய்யறாரு ஒரு பலவீனமான ஒரு சாதாரண அடியானாக இருப்பதை அவர் தேர்ந்தெடுத்துக் கொண்டார் என்ற அடிப்படையிலே இந்த உம்மத்திற்காக வேண்டி வாழ்ந்தவர் இந்த உம்மத்தின் மீது கவலை கொண்டவர் எனவே நான் மறுமை நாளிலே என்னுடைய ஷஃபாத்தை பெற்றுக்கொண்டு இந்த சமுதாயம் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் அப்படி இல்ல அல்லாஹ்வினுடைய ஷஃபாத்தை பெறுவதற்கான அமல்கள் என்று இதெல்லாம் இருந்து கொண்டிருக்கிறதோ அதை செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹ்வினுடைய பிரார்த்தனை இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அதில் நிறைய விஷயங்கள் கொண்டு இருக்குது. ஒன்று இரண்டை மட்டுமே மேற்கோள் காட்டுகிறேன். ஒன்று, ஒரு மனிதர் என்ன செய்றாங்க அல்லாஹ்விற்கு வசீலாவை வேண்டி பிரார்த்திக்கிறார். இந்த உலகத்தில் நாம் பேசுறோம் அல்லாஹ்விற்கு வசீலா என்கிற அந்த சிறப்பான அந்தஸ்தை வேண்டி மறுமையிலே கிடைக்கக்கூடிய அந்தஸ்தை வேண்டி பிரார்த்திக்கிறோம் என்று சொன்னால் அப்படிப்பட்ட நபர்களுக்கு அல்லாஹ்வினுடைய ஷஃபாத் உண்டு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க இதா சமீத்துல் முஅத்தின ஃபகுல் மிஸ்ரமா யகுலு வஸல்லு அலைஹி முஅத்தின் அதான் சொல்லுகிற போது அவர் என்ன சொல்றார் அதே நீங்கள் சொல்லுங்க. அல்லாஹ் அக்பர் என்று சொல்லும்போது நீங்கள் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லுங்கள். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லும்போது அதே நீங்கள் சொல்லுங்க. இப்படியே நீங்க செய்யுங்க சொல்லுங்க. அதுல இரண்டு இடங்கள்ல மட்டும் தான் என்ன செய்யுது மாற்றம் இருக்குது. லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் ஹய்யா அலல் ஸலா ஹய்யா அலல் ஃபலாஹ் என்கிற போது சொல்ல வேண்டும். அதை சொல்லி விட்டு பிறகு என்ன செய்யுங்க என் மீது நீங்கள் சலாம் சொல்லுங்கள். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது வ அலா முஹம்மது சலாம் சொல்லுங்கள் என்று சொல்றாங்க. யார் அப்படி என் மீது சலாம் சொல்கிறாரோ அல்லாஹ் அவருக்கு 10 முறை அருள் புரிகிறான் என்று சொல்லிவிட்டு பிறகு சொல்றாங்க சும்ம ஸல்லல்லாஹு வஸீலா பிறகு நீங்கள் இருக்கிறார்கள் அல்லாஹ்விடத்தில் வஸீலாவை கேளுங்கள். ஃபைனஹா மன்ஸிலத்துன் ஃபில் ஜன்னதி அது சொர்க்கத்தில் ஒரு அந்தஸ்து லா தம்பகி இல்லா லி அப்தின் மின் இபாதில்லாஹ் அல்லாஹ்வுடைய அடியாரில் ஒரு அடியாருக்கு தான் அது கிடைக்கும், எல்லாருக்கும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு அந்தஸ்து. அர்ஜு அன் அகூன அனஹுவ நானாக அடியாராக இருக்க வேண்டும் என்று நான் நினைச்சேன். அல்லாஹ்விடத்தில் எதிர்பார்க்கிறேன் ஆதரவிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு பிறகு சொல்றாங்க ஃபமன் சாலில் வஸீலா யார் எனக்கு அல்லாஹ்விடத்தில் வஸீலாவை கேட்கிறாரோ ஹல்லத் லஹு ஷஃபா அவருக்கு என்னுடைய ஷஃபாத் உறுதியாகிவிட்டது. ரசூலுல்லாஹ்வுடைய ஷஃபாத்தை பெறுவதற்கான ஒரு வழி இந்த வஸீலாவை கேட்பது. அதைத்தான் நம்ம சொல்றோம் அல்லாஹும்ம ரப்ப ஹாதி தாமத்தி தாமா வ ஸலாத்தில் காயிமா ஆதி முஹம்மதின் வஸீலத வல் ஃபதீலத வ பஸர் மகாமல் மஹ்மூத் அல்லதி வஅதா இல அந்த துஆவிலே நாம சொல்றோம். அதை சொன்னா என்ன கிடைக்கும் நமக்கு அல்லாஹ்வினுடைய ஷஃபாத். அதை குறித்து எழுதிறாங்க ரசூலுல்லாஹ் சொல்றாங்க இதை யார் சொன்னார்களோ ஹல்லத் லஹு ஷஃபாத்தி யௌமல் கியாமத்தி மறுமை நாளில் என்னுடைய ஷஃபாத் அவருக்கு உறுதியாகிறது என்று சொன்னார்கள். அதே போன்று நாம் உபரியான வழக்கங்களை அதிகமாக செய்கிறோம் என்று சொன்னால் அதன் மூலம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி ஷஃபாத் நமக்கு கிடைக்கும். நிறைய வழக்கங்களை செய்கிறோம் உபரியான கொள்கைகள். இதை நம்ம என்ன செய்றோம் அல்லாஹ்வினுடைய பணியாளராக இருந்த ஒரு நபித்தோழர் என்ன செய்றாங்க தன்னுடைய வாழ்க்கை ரபியா பின் காபில் அஸ்லமி என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் அல்லாஹ்வினுடைய தெரிவிச்சாங்க தனக்கு அவருக்கு அப்படி பணிவிடை செய்துவிட்டு அவர் கேட்கிறார் அல்லாஹ்வின் அவரிடத்தில் கேட்கிறார் உன்னுடைய தேவைகள் இருந்தால் இடத்தில் கேளுங்கள். அப்ப அவர் சொன்னாங்க முராஃபகத்தக ஃபில் ஜன்னah யா ரசூலுல்லாஹ் எனக்கு கூடிய சொர்க்கத்திலே உங்களோட தோழமை வேண்டும் என்று கேட்கிறார்கள். அப்ப அவர் சொல்கிறார் ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க அவ கைதாரிக்கு வேற ஏதாவது கேட்பாய் என்று சொல்லும்போது இல்ல அதுதான் வேண்டும் என்று சொன்னபோது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஃபைனி அலா நஃப்ஸிக பிகஸ்ரத்தி சுஜூத் அப்படியானால் என்ன செய் அதிகமாக சஜ்தா செய்து எனக்கு நீ அதற்கு உதவி செய் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு சொன்னாங்க. அப்ப இன்னொரு ஹதீஸ் என்ன சொல்றாங்க இதை கொண்டு இதை யார் செய்கிறார்களோ அந்த தஷ்பாலி யௌமல் கியாமா ரசூலுல்லாஹ் கேட்டாங்க எனக்கு நீங்கள் மறுமையில் ஷஃபாத் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறேன் சொன்னாங்க. இதே இந்த செயலை செய்துவிட்டு அந்த ரபியா பின் காபில் அஸ்லமி என்று சொல்லக்கூடிய நபி தோழர் சொன்னாங்க அல்லாஹ்வின் தூதரே நான் உங்களுக்கு செய்கின்ற பணிவிடையின் மூலமா உங்களுடைய ஷஃபாத்தை மறுமை நாளில் எதிர்பார்க்கிறேன் என்று சொன்னபோது ரசூலுல்லாஹ் அதற்கு என்ன சொன்னாங்க இந்த ஷஃபாத் கிடைப்பதற்காக அதே போன்று இன்னொரு சொர்க்கத்தில் இருப்பதற்காக நீங்கள் செய்ய வேண்டிய அமல் என்ன தெரியுமா என்ன சொல்றாங்க அதிகமான நஃபிலான தொழுகை தொழுகிறது சொன்னார். அப்ப அதன் அடிப்படை அந்த தொழுகையை நாம் அதிகமாக செய்கிறோம் என்று சொன்னால் அதனால் நமக்கு மறுமையிலே அல்லாஹ்வினுடைய ஷஃபாத் கிடைக்கும் என்பது உறுதி என்பதை இந்த செய்தி நமக்கு எடுத்து காட்டுகிறது. அதற்கு அடுத்தபடியாக மதீனாவிலே வாழ்கின்றவர்களுக்கு அல்லாஹ்வினுடைய ஷஃபாத் இருந்து கொண்டிருக்கிறது, மதீனாவிலே மரணிக்கின்றவர்களுக்கு அல்லாஹ்வினுடைய ஷஃபாத் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்த்தோம். அடுத்ததாக நாம் நபி ஸல்லல்லாஹு துஆவை பெறக்கூடியவர்களாக மாற வேண்டும் என்று சொன்னால் அதற்குரிய சில அமல்கள் இன்னும் சில அமல்களை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் கணவன் மனைவி இருவரும் பேசுறாங்க இரவில் தொழுகைக்காக எழுந்து நின்று தொழுகிறார்கள். கணவனும் எழுந்து தொழுகிறார் மனைவி தொழுகிறார். அப்படி தொழுகிறார் என்று சொன்னால் அந்த கணவன் மனைவிக்கு அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வின் புறத்திலுள்ள அருளை வேண்டி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்தித்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ரஹிமல்லாஹு ரஜுலன் காம மினல் லைலி ஃபஸல்லா வ ஐகலஹு ஃபஸல்லத் ஒரு மனிதர் அந்த மனிதருக்கு அல்லாஹ் கருணை புரியட்டும். யார் அந்த மனிதர் என்று கேட்டால் இரவில் எழுந்து நின்று தொழுகிறான். அது மட்டுமல்ல தன்னுடைய மனைவியை அவன் எழச் செய்து அவனும் தொழுகிறான்.
ஒருவேளை அந்த பெண் தொழுவதற்கு மறுத்து விடுகிற போது, எழுந்திருப்பதற்கு மறுத்து விடுகிற போது அவருடைய முகத்தில் அவர் தண்ணீரை தெளிக்கிறான், தண்ணீரை தெளித்து விட்டு எழுப்புகிறான். அதே போன்று அந்த மனிதனுக்கு எழுகிறான், அவன் தூங்கிக் கொண்டு தன்னுடைய மனைவி எழுப்புகிற போது அவன் எழாமல் இருக்கிறான்னு சொன்னாங்க. அந்த மனைவி எழுக்கிறாங்க, கணவன் மூக்கில தண்ணீர் தெளிக்கிறான். இன்னைக்கு அதை செஞ்சா குடும்பத்துல கலவரம் ஆயிடும் இல்லையா? ஆனா ரசூலுல்லாஹி என்ன சொன்னாங்க, அப்படி செய்யக்கூடிய கணவன் மனைவி என்கிற அந்த தம்பதிகளுக்கு அல்லாஹ் எழுகிறான், கருணை புரிகிறான், அல்லாஹ்வுடைய கருணைக்குரியவர்கள் அவர்கள் ஆகட்டும் என்கிற பிரார்த்தனையை செய்தாங்க. இதனால் இந்த சிறப்பு என்று சொன்னால், கணவன் மனைவி என்கிற உறவு இந்த உலகத்தில் மட்டுமல்ல மறுமையிலும் அது உறவாக நீடிக்க வேண்டும் என்று சொன்னால், அவர்கள் உலகத்திலே வாழ்கிற போது அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவர்களாக இருக்க வேண்டும், அல்லாஹ்வினுடைய சுன்னாவை பின்பற்றியவர்களாக இருக்க வேண்டும், மறுமையிலே உயர்ந்த பதவிகள் கிடைக்க வேண்டும் என்பதற்காண்டி முயற்சித்தவர்களாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கிறோம் என்று சொன்னால் அவர்கள் செய்ய வேண்டிய அமலாவத்தான் செய்யறாங்க, சொல்லி காட்டுறாங்க. அப்படி செய்யக்கூடியவங்களை இருக்கிறாங்க. இன்னொரு ஹதீஸ்ல அவர்களுக்கான சிறப்பை சொல்லி சொன்னாங்க, இதை இஸ்தைக்கல் ரஜுலு மினல் லைலி வைக்கல் இம்ராத்துஹு ஃபஸல்லயா ரகாத்தைனி குத்திபா மினல் தாக்கிரின் அல்லாஹ் கஸீரன் வதாக்கிராத். எந்த ஒரு கணவன் இரவில் எழுந்து நின்று தொழுது தன்னுடைய மனைவியை எழுத்து அவளும் எழுந்து நின்று 2 ரக்காத் தொழுகிறார்களோ, அப்படி உள்ள அந்த கணவன் மனைவி இருவருமே அல்லாஹ்வை அதிகம் நினைவு கூறுகின்றவர்கள் என்ற அந்த பட்டியலில் இடம் பிடித்து விடுவார்கள். இந்த தரஜாவை பெறுவதற்கு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி செய்ய சொன்னாங்க. சொன்னதோடு மட்டுமல்ல, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை தம்முடைய வாழ்க்கையில் கடைபிடித்துக் கொண்டிருந்தார்கள் என்பதை அங்கே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லியிருக்காங்க. இரவு முழுக்க நீண்டு தொழுவார்கள். நம்ம பார்த்திருக்கிறோம் இந்த செய்திகள்லாம். கால் வீங்கும் அளவுக்கு அல்லாஹ்வின் தூதர்கள் இபாதத்தில் ஈடுபடுவார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்பார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களுடைய முன்பின் பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விட்டானே, இதற்கு பிறகு நீங்கள் ஏன் இப்படி சிரமப்படுகிறீர்கள், வருத்திக் கொள்கிறீர்கள் என்று கேட்கிற போது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அஃபரா அகூன அப்தன் ஷக்கூரா, நான் அல்லாஹ்வுக்கு நன்றியுள்ள ஒரு அடியானாக மாற வேண்டாமா என்றுதான் அவருடைய பதிலாக இருந்தது. அப்படிப்பட்ட ரசூலுல்லாஹ் அவர்கள் தொழுது விட்டு என்ன செய்வாங்க, ரசூலுல்லாஹ் ஆயிஷா சொன்னாங்க, கூமி ஃபௌதிரி யா ஆயிஷா, ஆயிஷா அவங்களை எழுப்பி விட்டு ஆயிஷாவை எழுந்திருத்து தொழுது சொல்வாங்க. மக்களும் எழுந்து சொல்வாங்க. இரவிலே செய்வாங்க, இரவு வணக்கம். ஏனென்றால் ஒரு முஸ்லிமை பொறுத்தவரை இந்த உலகில் தனக்கென்று விரும்புகிறான், அதுதான் தன்னுடைய சகோதரனுக்கு விரும்ப வேண்டும் என்று, தன்னை போன்ற சக முஸ்லிமுக்கு விரும்ப வேண்டும் என்று நமக்கு அறிவுறுத்துகின்ற மார்க்கம். இந்த மார்க்கத்தை பின்பற்றுகிற நாம நம்மோடு வாழ்க்கையை பங்கிட்டுக் கொண்டிருக்கின்ற, வாழ்க்கையை நம்முடைய அம்சமாக இருந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய வாழ்க்கை துணை, அவருக்கு அந்த நன்மை கிடைக்க வேண்டும் என்று ஆசை இருக்க வேண்டுமா வேண்டாமா? அதிகமான கணவன் மனைவிகள் நினைச்சாங்க இது விஷயத்துல அலட்சியம் இருக்கு. அவர்கள் விவாதம் செய்வாங்க, மனைவி செய்யறாளா இல்லையா என்பதை கண்டுகொள்ள மாட்டாங்க. இன்னும் சில பேர்கிட்ட வீட்டுக்கு போனா மனைவிக்கு சலாம் சொல்றது கூட பழக்கம் இல்லை. ஊர்ல எல்லாருக்கும் சலாம் சொல்லுவாங்க இல்லையா? சலாம் அலைக்கும் போய் கை கொடுத்து செய்வோம், மஹப்பத்தை வளர்க்கிறோம் அப்படிதானே? சொன்னாங்க அப்ஷு சலாம், சலாத்தை பரப்புங்கள், அதன் மூலம் உங்களுக்கு பதில் நிச்சயம் மஹப்பத் நேசம் உண்டாகும். ஆனா அந்த நேசம் எங்க உண்டாகும்? முதல்ல மனைவிடத்தில் அவர்கிட்ட சலாம் சொல்ல மாட்டோம், கை கொடுக்க மாட்டோம். அது என்னது? கையை கொடுக்க மாட்டோம், கட்டி பிடிக்க கூட செஞ்சிடும், ஆனா செய்ய மாட்டோம், கை கொடுத்து சலாம் சொல்றது அது ஏதோ அனுபவத்தக்க செயல் மாறி இருக்கிறாங்க. நிறைய பேர் தன்னுடைய வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டிருக்கிறார். யாருக்கு நாம முதன்மையா நன்மை நாட வேண்டும் என்று சொன்னால், நன்மை விரும்ப வேண்டும் என்று சொன்னால், நம்மோடு வாழ்க்கையை பகிர்ந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய மனைவிக்கு அவனும் நம்மோடு நாளை மறுமையில் சொர்க்கத்தில் இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த அமல்களைத்தான் நாம் செய்ய வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அடுத்ததாக வியாபாரம் செய்கின்ற வியாபாரி அன்புக்குரியவர்களே, இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை ஒரு வாழ்க்கை நெறி. அப்படியானால் வணக்க வழிபாடுகள் மட்டுமல்ல, உங்களுக்கு அல்லாஹ்வுடைய அருளை, அல்லாஹ்வுடைய அன்பை, மறுமை ஈடேற்றத்தை பெற்றுத் தருகின்ற காரியம். வாழ்க்கையில் நாம் எதை செய்தாலும் அது இஸ்லாம் நமக்கு சொல்லுகின்ற வழிகாட்டுதலின் அடிப்படையில் அந்த செயல் அமைந்திருக்கிறதா? அமைந்திருக்கிறது என்று சொன்னால் இன்ஷா அல்லாஹ் அதை கொண்டு நமக்கு என்ன கிடைக்கும்? அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்கும், மறுமையில் அவருடைய சொர்க்கம் கிடைக்கும், அல்லாஹ்வுடைய மன்னிப்பு கிடைக்கும் என்பதை இந்த மார்க்கம் நமக்கு சொல்லிட்டாங்க. அதன் அடிப்படையில் வியாபாரிகளை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்றார்கள், அவர்களுக்கு அவங்க அல்லாஹ்விடம் பிரார்த்தித்தார்கள். என்ன பிரார்த்தித்தார்கள்? ரஹிமல்லாஹு ரஜுலன் சமன் இதாபா வைதஸ்தலா வைதத்தலா. ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் கருணை புரியட்டும். யார் அந்த மனிதன்? அவர் வியாபாரம் செய்கிற போது, விற்கிற போது, வாங்குற போது, 2 நேரத்தில் விற்பது வாங்குவது, விற்கிற போது அவர் என்ன செய்யறாரு? தாராள தன்மையோடு நடந்து கொண்டார். அவர் விற்றால் அவர் தாராள தன்மையோடு நடந்து கொள்கிறான். வைதஸ்தலா வாங்கினாலும் அவன் அதே தாராள தன்மையோடு நடந்து கொள்கிறான். வைதத்தலா அவன் கடன் கொடுத்து அந்த கடனை பெறுகிற போதும் அவன் நினைக்கிறான், அதே அந்த தயார குணத்தை பயன்படுத்துகிறான், பின்பற்றுகிறான் என்று சொன்னால் அப்படிப்பட்டவனுக்கு அல்லாஹ் அருள் புரியட்டும், அல்லாஹ் கருணை புரியட்டும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்தித்தார்.
வியாபாரத்திலே நம்மளுக்கு நேர்மை இருக்கு. வியாபாரம் எப்படி செய்யணும் மார்க்கம் சொல்லி தந்திருக்கு இல்லையா? அந்த நெறிமுறைகளை பின்பற்றி கொண்டு ஒரு வியாபாரம் செய்கிறார். வியாபாரம் எதற்காக செய்கிறார் கேட்டா அவருடைய உலகில் வாழ்க்கை தேவைகளை பெருக்கிக் கொள்வதற்காக செய்யறான். அது எந்த மாற்று கருத்து இல்லை. சம்பாதிக்கணும், லாபம் கிடைக்கணும், என் பிள்ளைக்கு உணவளிக்கணும், என்னுடைய வீடுகளை வசதிகளை பெருக்கிக் கொள்ளணும், இதற்காக வியாபாரம் செய்கிறான். முழுக்க உலகியல் தேவை. ஆனாலும் கூட அந்த உலகியல் தேவையில் கூட ஒரு முஸ்லிம் அல்லாஹ்வின் மார்க்கத்தின் வரம்பை பேணிக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அவருக்கு அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய சிறப்பை சொல்றாங்க. இவ்வளவு மகத்தானதாக அவருடைய பிரார்த்தனை கிடைக்கக்கூடிய சிறப்புக்குரிய ஒரு அமலாக இருக்கிறாங்க சொல்லி காட்டுறாங்க. இதை இன்றைய முஸ்லிம் வியாபாரி கடைபிடித்தார்களானால் அவருடைய வியாபாரத்தில் அதன் மூலம் அல்லாஹ்வின் அருள் உண்டாகும், பரக்கத்து உண்டாகும். இன்றைக்கு கிடைச்சிடும் அதிகமான நம்முடைய சமுதாயத்தை சார்ந்த வியாபாரிகள், பெரும்பான்மை மக்களுடைய சமுதாயத்தில் வியாபாரிகள் தான். வியாபாரிகளுடைய ஓலங்கள் பெரும் ஓலமான வியாபாரி அழுகு இருக்கு இல்லையா? சீசனுக்கு அழுவாங்க. போன வருஷத்தை விட இந்த வருஷம் மோசம், அந்த வருஷத்தை விட இந்த வருஷம் மோசம், போன வியாபாரத்தை விட இந்த வியாபாரம் இப்படியே செய்வாங்க. அழுகிறது புறப்படுதான் அவருடைய வாழ்க்கையிலிருந்து வியாபாரத்தின் பெருமதியா இருக்கும். உங்களுக்குரியவர்களே, நாம செய்யக்கூடிய முயற்சிகள் நம்முடைய வியாபாரங்கள் அது வெற்றிகரமானதா லாபமா அமைய வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய உழைப்பும் நம்முடைய திட்டமிடுதல் மட்டும் போதுமா? போதாது. அதுல என்ன வேணும்? அல்லாஹ்வுடைய அருள் வேண்டும். எந்த ஒரு செயலில் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அருள் இல்லையோ அது இன்ஸ்டன்ட் தான், அது இழப்புதான் என்பது எந்த விதமான சந்தேகம் நமக்கு தேவையில்லை. அந்த நஷ்டத்தை நாம் எங்கிருந்து தேடிக் கொள்கிறோம் என்று கேட்டால் நாம் அல்லாஹ்வுடைய வாக்கு நமக்கு சொல்லுகின்ற வரம்பை பேணிக் கொண்டு நம்முடைய வியாபாரங்களை அமைக்க முடியும். அப்படி அமைத்தோம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய பிரார்த்தனை கிடைக்கும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறார்கள் என்கிற அந்த அடிப்படையில் அந்த பிரார்த்தனை அல்லாஹ்வுடைய பிரார்த்தனை மூலம் அல்லாஹ் நமக்கு அருள் புரிவார். அந்த பாக்கியத்தை அடையக்கூடியவர்களாக நம்முடைய வியாபாரிகள் இருக்க வேண்டும். அடுத்ததாக சகோதரர்களே, நமக்கு சில பொறுப்புகள் இருந்து கொண்டிருக்கிறது, அமானிதங்கள் இருந்து கொண்டிருக்கு. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ரீதியான பொறுப்பு. அது பெரிய பொறுப்புகளா இருக்கலாம், சிறிய பொறுப்புகளா இருக்கலாம், ஆட்சி அதிகாரங்களா இருக்கலாம், அல்லது நம்மிடத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்ற அமானிதங்களா இருக்கலாம். எந்த பொறுப்பாக இருந்தாலும் சரி அதை நாம் நேர்மையோடு சரியான முறையில் நிறைவேற்ற வேண்டும். அப்படி நிறைவேற்றினால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி அந்த பொறுப்புகளை நிறைவேற்றக்கூடியவர்களுக்கு அப்படி பிரார்த்தித்திருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹும்ம மன் பலிய மின் அம்ரி உம்மத்தி ஷையன் ஃபரஃபக பிஹி ஃபர்ஃபுக் பிஹி. யா அல்லாஹ், என்னுடைய சமுதாயத்தின் காரியங்களில் யார் ஒரு பொறுப்பேற்றுக் கொண்டு அதிலே அவர்கள் அந்த சமுதாய மக்களிடத்திலே நல்ல விதமாக மென்மையாக நடந்து கொள்கிறார்களோ அவரிடத்தில் நீ மென்மையாக நடந்து கொள் சொல்றாங்க. சமுதாயத்தின் பொறுப்புகளில் யார் சுமந்து கொண்டிருக்கிறார்களோ, தலைவராக இருக்கலாம், இமாமாக இருக்கலாம், முஅத்தினா இருக்கலாம், அல்லது இந்த பிற ஆட்சி அதிகாரிகள் படைத்த அதிகாரிகளாக இருக்கலாம். இதற்கு விளக்கம் சொல்லுகிற போது இமாம் முனாவி ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, இந்த விலாயத், இந்த பொறுப்பு என்பது கிலாஃபத்து, சுல்தத்து, இமாரத்து, நலாரத்து வசாயத் என்ன செய்றாங்க, எல்லா பொறுப்புகளும் என்னெல்லாம் இருக்கோ அந்த பொறுப்பு அடங்கும் என்பது. அது கிலாஃபத்தாக இருந்தாலும் சரி, சுல்தான் ஆட்சி அதிகாரமாக இருந்தாலும் சரி, எல்லாமே அதில் அடங்கும் என்று சொல்லிவிட்டு சொன்னாங்க. அப்படி உள்ளவர்களுக்கு அல்லாஹ்வின் தூதர் என்ன செய்றாங்க, பிரார்த்தனை செய்கிறாங்க. பிறகு சொல்றாங்க, வமன் ஷக்க அலைஹி ஃபஷுக் அலைஹி. அவர்களுக்கு அல்லாஹ்விடத்தில் கருணை வேண்டி மட்டும் பிரார்த்திக்கல, அவர்களுக்கு அல்லாஹ்விடத்தில் கோபம் உண்டாக வேண்டும் என்று பிரார்த்தித்திருக்கிறாங்க. எப்படி சொன்னா, யார் அவங்கள்ட்ட கடினமா நடந்து கொள்றாங்க, யார் அந்த மக்களுக்கு கஷ்டத்தை தர்றாங்களோ அவர்களுக்கு நீ அவர்களுக்கு கடினமாக நடந்து கொண்டு அல்லாஹ்விடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்தித்திருக்கிறார்கள். எனவே ஆட்சியாளர்கள் என்ன இன்றைக்கு கரடு முரடானவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய கருணை அவர்கள் அப்புறப்படுத்த. அதனால் அவர்கள் அப்படித்தான் எதிர்ப்பார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக காலை நேரங்களில் அபிவிருத்தி தேடுவது, அதை அந்த நேரத்திலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்தனை நமக்கு இருந்து கொண்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அல்லாஹும்ம பாரிக் லி உம்மத்தி ஃபி புக்ரியா. அல்லாஹ்வே, என்னுடைய சமுதாயத்திற்கு அவருடைய காலை பொழுதினை பரக்கத் கொடு. அருள்வளம் மிக்க நேரம் காலை பொழுது. ஃபஜ்ருடைய நேரத்திலே ஃபஜ்ர் தொழுக வேண்டும். அது தொழுது விட்டு ஒரு முஸ்லிம் இருக்கணும், அவருடைய அன்றாட அலுவலில் ஈடுபடுவதற்கு அப்படி புறப்பட்டு செல்ல வேண்டும், அல்லாஹ்வுடைய அருளை தேட வேண்டும். அப்படி தேடுகிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து பரக்கத் கிடைக்கும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, பிரார்த்தித்திருக்கிறார்கள். அந்த பிரார்த்தனை உண்மை. அப்படியானால் அப்படிப்பட்ட பரக்கத் அந்த நேரத்திலே நாம் முயற்சிக்கிற போது கிடைக்கும் என்பதால் நம்முடைய பொருள். இந்த துஆ ரசூலுல்லாஹ்வுடைய துஆ என்பது. அதற்கு அடுத்தபடியாக அன்புக்குரியவர்களே, நாம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிமொழிகளை செவிப்படுக்கிறோம், கற்கிறோம், அதை மரணம் செய்கிறோம், அதை பிறருக்கு கொண்டு போய் சேர்க்கிறோம். சேர்ப்பது நம் மீது கடமை. ஒரு முஸ்லீமுடைய கடமை இல்லை,
அல்லாஹ்வின் தூதரை நேசிக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த நேசத்தை அவர் எப்படி வெளிப்படுத்துறோம்? அல்லாஹ்வின் தூதரை பின்பற்றி கொண்டு வெளிப்படுத்துறோம். அந்த பின்பற்றுதலில் என்னெல்லாம் அடங்கும்? அவர் சொன்ன உபதேசங்கள் அடங்கும். அந்த உபதேசங்களை நாம் செவிமடுத்துக் கொண்டு அதை மரணம் செய்து கொண்டு அதை பிறருக்கு நாம் கொண்டு போய் சேர்க்கக்கூடியவனா இருக்க வேண்டும் என்கிற அத்தனை விஷயங்களும் அதில் அடங்கும். அதை நான் செய்கிறேன் என்று சொன்னால் அப்படிப்பட்டவருக்கு அல்லாஹ்வின் தூதர் பிரார்த்தித்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நல்லர் அல்லாஹு அப்தன் சமிய மகாலத்தி ஃபவா, எந்த ஒரு அடியார் என்னுடைய உபதேசங்களை கேட்டாரோ அதை மரணம் செய்து கொண்டாரோ வல்லவ அன்னி, அதை என்னிடமிருந்து அவர் என்ன செய்தார் கொண்டு போய் மற்றவர்களுக்கு சேர்த்தாரோ அப்படிப்பட்ட மனிதருக்கு அல்லாஹ் கருணை புரியட்டும். அல்லாஹ் தஆலா அந்த மனிதரை செழிப்பாக்கட்டும். பிரத்யேகமான ஒரு துஆ செய்றாங்க. நல்லர் அல்லாஹு அப்தன், அந்த அடியாரை அல்லாஹ் தஆலா செழிப்பாக ஆக்கட்டும். செழிப்பு மிக்க அடியார் யாரு? ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாக்களை செயல்படுத்தி அதை மரணம் செய்து கொண்டு அதை பிறருக்கு அதே முறையில் கொண்டு போய் சேர்க்கிறார். கூட்டல் குறைவின்றி ரசூலுல்லாஹ் சொன்னதை நடைமுறைப்படுத்திக் கொண்டு மக்களிடத்தில் அதை கொண்டு போய் சேர்க்கிறார் என்று சொன்னால் அப்படிப்பட்டவர் யாரு? பாக்கியவான்கள். யார் அந்த பாக்கியவான்கள் என்று கேட்டால் யாருக்கு சுன்னா தெரியுமா அவங்க சுன்னாவை கற்றுக்கொண்டார்களோ அப்படிப்பட்டவர்கள் என்பதை நாம் இந்த செய்தியோடாக நாம் விலகிக் கொள்கிறோம். எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படிப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி துஆக்களை பெறுகின்ற அமல்களை நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடைபிடிக்கிறோம் என்று சொன்னால் நமக்கு அல்லாஹ்வுடைய பிரார்த்தனை இருக்குது. அதெல்லாம பத்திரிகையில பேர் போடுறதுனால ரசூலுல்லாஹ் துஆ செஞ்சுட்டாங்க போடுறதுனால என்னுடைய கடையில பரக்கத்து உண்டாயிடுச்சு, பரக்கத்து உண்டாகிறதுக்கு அஜரத்தை கூப்பிட்டு பயான் வைக்கிறது துஆ செய்ய சொல்றதுனால அதெல்லாம் பரக்கத்து கிடைக்காது. ஆனா என்ன கிடைக்கும்? எந்த அமலை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தார்களோ, எந்த அமலுக்கு என்ன சிறப்பை சொன்னார்களோ அந்த சிறப்பை மனதில் கொண்டு நாம் அந்த அமலை அல்லாஹ்வின் தூதருடைய பிரார்த்தனை எதிர்பார்த்துக் கொண்டு செய்கிறோம் என்று சொன்னால் அது நமக்கு கிடைக்கும். இங்கே இன்னொன்றை நாம் நினைவு கூற வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்தனை என்பது வேறு எந்த மனிதனுடைய பிரார்த்தனை போன்றமல்ல. அது அல்லாஹ்விடத்தில் மறுக்கப்படாத பிரார்த்தனை, மறுக்கப்படாத துஆ. நமக்கு அந்த மறுக்கப்படாத துஆ கிடைக்க வேண்டும் என்று சொன்னார். அன்றாட நம்ம பல நபர்களை சந்திக்கிற போது எனக்கா துஆ செய்யுங்க, வியாபாரம் கஷ்டமா இருக்கு, துஆ செய்யுங்க கொஞ்சம் அப்படின்னு கேட்பது இல்லையா? கஷ்டம், வியாபாரத்தில் நஷ்டம் உண்டானால், கஷ்டம் உண்டானால் நாம் சந்திக்கின்றவர்களை பார்த்து, தொழிலாளிகளை பார்த்து நம்ம அவர்கிட்ட கேட்கக்கூடிய கோரிக்கை என்ன? எனக்கா துஆ செய்யுங்க, வியாபாரம் சரியில்லை, பொண்ணுக்கு மாப்பிள்ளை அமையல, துஆ செய்யுங்க, இப்படி நினைச்சுவோங்க. எல்லாத்துக்கும் நம்ம நினைச்சிருவோம் அடுத்தவருடைய துஆ எதிர்பார்க்கிறோம். ஆனால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்திருக்கிற துஆவை அதை நாம் அடைவதற்கான வழிகளை நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். அதை நாம் பயன்படுத்துகிறோம் என்று சொன்னால் நமக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம் என்ன? இந்த பாக்கியங்களை விட பன்மடங்கு சிறப்பான ஒரு பாக்கியம் நமக்கு காத்திருக்கிறது. எனவே அன்புக்குரியவர்கள், அப்படிப்பட்ட பாக்கியமிக்க மக்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லாஹ் நம் அனைவருக்கும் தரக்கூடிய தௌஃபீக்கினை வழங்கட்டும் என்று கூறி இந்த ஜும்மாவுடைய முதலாவது நிகழ்ச்சியை கூறிக்கொள்கிறார். அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் வஸ்தக்ஃபிருஹு